Q மின்னூட்டமும் M நிறையும் கொண்ட மின் துகளொன்று B திசைவேகத்துடன் B என்ற காந்தப்புலத்தினுள் செல்லும்போது அது சுருள்வட்ட பாதையை மேற்கொள்கிறது என்பது நமக்கு தெரியும். இதுபோல ஒரு மின்துகள் சீரான மின்புலத்தில் செல்லும்போது கூலும் விசையின் காரணமாக அந்த மின்துகளுக்கு எதிரான மின்னூட்டம் பெற்ற தட்டை நோக்கி விலகி செல்லும். நேர்மின் துகள் எதிர்மின் தட்டை நோக்கியும் எதிர்மின் துகள் நேர்மின் தட்டையை நோக்கியும் விலகி செல்லும். மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கப்படும் போது அதனை செங்குத்து புலன்கள் என்று அழைக்கலாம். இந்த நிலையில் இதன் வழியாக செல்லும் மின்துகளின் மேல் மின்விசை மற்றும் காந்த விசை இரண்டுமே செயல்படும். காந்தப்புலம் தளத்துக்கு உள்நோக்கிய திசையிலும் மின்புலம் மேலிருந்து கீழ்நோக்கிய திசையிலும் செயல்படும். இந்த இரண்டு விசைகளும் மின்துகளின் மீது செயல்படுகிறது. மின்துகளின் மீது செயல்படும் மின்விசை சமம் Q/E. மின்துகளின் மீது செயல்படும் காந்த விசை Q/B. மின்துகளின் மீது செயல்படும் மொத்த விசை Q/E+V×B. துகள் நேர்மின் துகளாக இருந்தால் அதன் மீது செயல்படும் மின்விசை கீழ்நோக்கிய திசையிலும், காந்த விசையாகிய லாரன்ஸ் விசை காந்தப்புலத்துக்கு செங்குத்தான திசையில் மேல் நோக்கியும் செயல்படும். மின்விசையின் எண்மதிப்பை QE என எழுதலாம். காந்த விசையின் எண்மதிப்பை BQ/V0 என எழுதலாம். இவ்விரண்டு விசைகளும் ஒன்றை ஒன்று சமன் செய்யும் போது BQ/V0 சமம் Q/E. இந்த சமன்பாட்டிலிருந்து V0வை E/B என எழுதலாம். இங்கு துகளின் வேகம் நிறையையோ மின்னூட்ட அளவையோ சார்ந்தது அல்ல என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. திசைவேகத்தின் அடிப்படையில்தான் மின்துகள் தன் பாதையிலிருந்து விலக்கமடைகிறது. மின்துகளின் திசைவேகம் V0 விட அதிகமாக இருந்தால் லாரன்ஸ் விசையின் திசையில் மேல் நோக்கி விலக்கமடைகிறது. மின்துகளின் திசைவேகம் V0வை விட குறைவாக இருந்தால் கூலும் விசையின் திசையில், அதாவது கீழ்நோக்கி விலக்கமடையும். மின்துகளின் திசைவேகம் V0க்கு சமமாக இருந்தால் விலகல் ஏதுமின்றி மின்துகள்கள் நேராக செல்லும். எனவே முறையான மின்புலங்கள் மற்றும் காந்தப்புலங்களை தெரிவு செய்வதன் மூலம் குறிப்பிட்ட வேகத்தில் செல்லும் மின்துகள்களை பிரித்தெடுக்க முடியும். இதுபோன்ற புலன்களின் அமைப்புகளுக்கு திசைவேக தேர்ந்தெடுப்பான் என்று பெயர். இத்தத்துவம் பெயின்பிரிட்ஜ், நிறமாலைமானி போன்ற கருவிகளில் ஐசோடோப்புகளை பிரிக்க பயன்படுகிறது.